Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in 10th standard English. Most important 1 mark questions தான் பார்க்க போகிறோம். இந்த 1 mark question ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் நடந்த 1 mark கொஸ்டின் பேப்பர் தான் வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணுறதுனால இந்த 1 mark வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிராமர் கேட்டகரி எல்லாமே கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்தவரை எல்லா கேட்டகரிக்குமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 1 mark 2 mark அதன் தொடர்ச்சி இந்த கொஸ்டின் பேப்பர் ஒன் மோர் ரிவிஷன் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன, நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின்ஸ் கூட படிச்சிங்களா போதும் ஷூராக நீங்கள் நல்ல மாதிரி 90+ எடுக்கலாம். சென்டம் எடுக்கிற அளவு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற கிரேட் எக்ஸ்பான்ஸ், லார்ஜ் ஸ்பேஸ், பிளைன்டிவ்லி, சேட்லி, பெக்கோனிங், சிக்னலிங், காலிங் சிக்னல், காலிங்கில் சிக்னலிங் பண்ணால் கான்சோனன்ஸ் அக்ரிமெண்ட், காண்ட், லீன் இது வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்குது. பியரிங், லுக்கிங், டெப்ரிவ்ட், டினைட், அக்வைண்டட், அக்செப்டட், கிராங்கினஸ் ஸ்டேஜில் செகண்ட் பார்ட்டில் இருக்குது. பூன், பிளஸ்ஸிங் இது வந்து எல்லாமே இது வந்து 15 யூனிட்டுக்கு இதான் கம்பேர் பண்ணிக்க. டெயின்டிலின் வந்து டெலிகேட்லி, எக்ஸ்பெடிஷன், ஜேர்னி ஆர் வயாஜ் கம்பேர் பண்ணால் ஃப்ரைல், வீக், ரெலக்டன்ட் அப்படின்றது அன்வில்லிங், அன்ரிலக்டன்ஸ் வந்து வில்லிங் சொல்லலாம். ப்ளஷர் அப்படின்னா பிக்னஸ், பிங்க்னஸ். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கிங்லி, டிஸ்ரெஸ்ஃபுல்லி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் ரெஸ்பெக்ட்லி, ரெப்பல்சன், அட்ராக்ஷன், இண்டிவிஜுவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டுக் பார்ட், பார்ட்டிசிபேட் இன் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அப்ஸ்டைன், அன்பர்டர்ப், அன்டிஸ்டர்ப் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து டிஸ்டர்ப், கர்ஸ்ட்னா பிளஸ்டு, பெயிண்ட் அப்படின்றது டிம் சொல்லுவோம், ஆன்டனிம்ஸ் வந்து பிரைட், லாஜிக்கல் அப்படியே ரேஷனல் சொல்லுவோம், ஆன்டனிம்ஸ் இரேஷனல் கம்பேர் பண்ண. சாங்க் அப்படின்றது வந்து அண்டர் வாட்டர், டீப், பினித் சொல்லுவோம். அப்போ ஸ்வாம். டிஸ்கிரிமினன்ட் வந்து இன்டிஸ்கிரிமினன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ். கிரஃப்லி, சேட்லி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து ஹாப்பிலி. சீஸ்ட் வந்து ஸ்டார்டட். அஃப்ளூயன்ட், வெல்த்தி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து புவர். ரஸ்டிக் அப்படின்றது ஓல்டு, சஃபிஸ்டிகேட் தான். அப்போ நியூ. நெக்ஸ்ட் பெயில்ன்றது வந்து ரொம்ப டிம்மாக இருக்குது, பிரைட். பூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்சர், அதே மாதிரி பேண்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிங்குலர் ப்ளூரல் டெர்மினஸ், டெர்மினி, அக்வேரியம், அக்வேரியா. ஷீப்க்கு ஷீப் தான். சைல்டோட ப்ளூரல் சில்ட்ரன். சீரியஸ், எஸ் பார்ட்டோட ப்ளூரல் அதே தான் வரும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட், டாக்குமெண்ட்ரி, டாக்குமெண்டேஷன். ரெகுலர், இர்ரெகுலர். ஜஸ்டிஃபைட், அன்ஜஸ்டிஃபைட். அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன், இம்ப்ரெஷன்மெண்ட். ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஈஜ்னு எக்ஸாம்பிள். விஆர் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி. சிம், சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். அடுத்து பிரேசல் வருதுன்னா இந்த க்ரூ ரேன் அவுட் ஆஃப், இது ரொம்ப முக்கியமானது. புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. வெங்கட் ஃபெல்ட் ஹாப்பி டு கெட் அலாங் வித் மை கார் டேஸ் ஆஃப்னா பிரேக் டவுன். தேர் வாஸ் டு டேக் ஆஃப். பவித்ரா டேஸ் மீ எக்ஸ்டே கால்டான்னா கோண்ட் விசிட் எ பர்சன் சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டில் வாட்ச்மேன், வெயிட்டிங் ரூம், மவுத் வாஷ். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது அப்ரோப்ரியேட்டில் வந்து ப்ரிப்போஷன். த டாக் ஃபெல் டேஷ் த ரிவர்னா இன்டூ. ஆன்சன் இஸ் எ மேன் ஆஃப் கேரக்டர். த கார் டேஷ்டுனா அகெயின்ஸ்ட் த ட்ரீ. கங்க்ராச்சுலேட் மீன் ஆன் மை சக்ஸஸ், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிப்போஷன். அதுக்கப்புறம் டென்ஸ் கேட்டேன். வினோ டேஷ் இன் திஸ் சின்ஸ் வந்து ஆஸில் தேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர் ப்ளஸ் ஸோ அந்த கான்செப்டில் கம்பேர். ஹேஸ் பீன் லிவிங். த ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் டெஸ்ட்னு ஆர் ரைட்டிங் ஏன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஷி வாஸ் ரெலக்டன்ட் டு சே டேஷ் வின் ஹேவிங் பெயின். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது லிங்கர்ஸ்னா டேஷ் இஸ் சா த ஸ்னேக் ஆஸ் சூன் அஸ் யூ வாக்டு பாஸ்ட் பட் ஈ மிஸ்டு த பஸ். வேகமாக நடந்து போனால் ஆனால் தான் பஸ் விட்டான். டேஸ் இஸ் 90 ஈவன் தான் இருந்த போதிலும். டேஸ் அ வென் எவர். டேஸ் இ கார் இன் அடிஷன் டுனா மேலும் கூட. அதுக்காக கம்பேர் அப்ஜெக்டிவ் கேட்டகரி நம்ம கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவைஸ் பேசிவைஸ் ஃபுல்லாக ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஹூ ஹஸ் அரேஞ்ச் திஸ் மீனா பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச் எழுதலாம். அல்லது பை பார்த்து கம்பேர் ஹூ ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச் பைன்னு எழுதலாம். டூ நாட் இட் ஜங்க், யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு இட் ஜங்க் ஃபுட். நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்னா த டிக்கெட்ஸ் ஹேவ் நாட் பீன் பாட். Please call him at once. You are requested to call him at once. You are making a cake now. A cake is being made by you now. அதுக்கு டைரக்ட் டாட் பாருங்க. வாட் ஏ டெரிபிள் ஸ்டார்ம் இட் இஸ்னா he exclaimed, ஏன்னா இது exclaimed that it was really a terrible storm. அல்லது வந்து exclaimed that it was very a terrible storm. What are you going, where are you going sir? Asked the air coachman. The air coachman asked where they were going. Now comparison. Next Johnson said to Sugandhi, what are you doing here? Johnson asked what they are. இல்லை வந்து ஆக்சுவலாக சி வரணும். அதில் வந்து இப்போ தேன் இருக்க. வாட் she was doing there ஒரு again சொல்கிற மாதிரி. ஜான்சன் ஆஸ்கட் சுகந்தி வாட் she was doing there. how did he got it na how did he get it na he asked how he had got or he asked how he had gotten it. அதுக்கப்புறம் சிம்பிளில் ஆஸ் வருண் இஸ் எ வெரோசியஸ் பைசல். அப்போ கம்பேர் பீயிங் எ வெரோசியஸ் வருண் பைசல் ஆட் டாபிக் சொன்னேன். ஏன்னா இது வந்து ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் டியூ டு பீயிங்கில் கம்பேர். பிசைட்ஸ் வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோ. அப்போ இஸ் நாட் ஓன்லி an athlete but also a singer. நீலா ஃபாலோட் மை சஜெக்ஷன். நீலா ஃபாலோட் வாட் ஐ வாஸ் சஜெக்ட். இதெல்லாம் சிம்பிள் கம்பேர் செகண்ட் பார்ட்டில்
இருக்குது. வாக் கேர்ஃபுல்லி லெஸ்னா இஃப் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ வில் நாட் ஃபால் டவுன் எழுதணும். ஏன்னா வாக் கேர்ஃபுல்லி இல்லைனா கீழே விடணும். அப்போ இப்போ நம்ம சரியாக நடந்தீங்கன்னா கீழே விட மாட்டேன்னு எழுதணும். ராதா வாசில் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காம்பவுண்டாக இருந்ததுன்னா பட்டு மட்டும் போட்டால் போது காம்ப்ளெக்ஸ் தான் தோப்பணும். அப்போ ராதா வாசில் பட் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது ரீஅரேஞ்ச் கொடுத்துருக்கோம். புக் பேக்கில் இருக்க கான்செப்ட் தான். இஃப் யூ அப்ளை ஃபார் எ லோன் யூ வில் கெட் இட் இமிடியேட்லி ஆஸ் ஐ ஆம் ஹெல்த்தி ஆஸ் யுவர் கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு ரிலேட்டிவ் ப்ரோன் ரொம்ப ரொம்ப ஈஸி. செகண்ட் பார்ட்டில் இருந்தால் தெரியும். இட்டு வந்ததுன்னா விச் மட்டும் போட்டால் அந்த இட்டை எடுத்துட்டு ஐ ஹேவ் புக் விச் இஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர் முடிஞ்சு. அதாவது சப்ஜெக்டில் ஈ ஷி தே வந்தால் ஹூ போடணும், இட்டு வந்தால் விச் போடணும், இஸ் பொசிவ் வந்தால் ஊஸ் பண்ணணும். சிம்பிள் தான். ஸோ இட்டு திங்ஸை குறிக்க தான் விச் போடும். அப்போ என்ன ஐ ஹேவ் புக் விச் இஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். செகண்ட் வந்து ஷி, அந்த ஷியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வர்ஷினி இஸ் மை டீச்சர் ஹூ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். திஸ் இஸ் வருண் இஸ் ஃபாதர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். அந்த இஸ் எடுத்துட்டு ஊஸ் மட்டும் போட்டோம். ஏன்னா பொசிவ் வந்து ஊஸ் கம்மன். திஸ் இஸ் வருண் ஊஸ் ஃபாதர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஷி இன்வைட்டட் மோஸ்ட் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். தே எடுத்துட்டு ஹூ மட்டும் ஹூ அட்டெண்டட் த பார்ட்டி. ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். அதுக்கு ஸ்பாட் மை சன் இஸ் பாண்ட்னா ஃபாண்ட் வந்து ஆஃப், ஃபாண்ட் ஆஃப்னா இன்ட்ரெஸ்ட்னா இருக்கும். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் ஃபார் வந்து ஹேஸ் பீன் கம்பெனி. அப்போ ஹேஸ் வந்து ப்ளஸ் பீன் ப்ளஸ் அப்போ ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் மார்னிங். ஹேஸும் ஸோ வந்து ஏதாவது ஒன்று கட்டாயம் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி தோவும் பட் வந்து ஏதாவது ரிமூவ் பண்ணும். ஒன் ஆஃப் த ஆர் எடுத்து யூஸ் பண்ணும். இஸ் அங்கிள் இஸ் ஆன் எம்எல்ஏ. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்ப்ளைண்ட்ஸ்னு பர்சானிஃபிகேஷன். ரைமிங் வேர்ட்ஸ் மீட்டு ஸ்ட்ரீட்டு சாட்டிஸ்ஃபைட் பிசைட். ரைம் ஸ்கீம் வந்து ஏஏபிபி. அதுக்கு தோ ஸ்மோக்கர் இது கனெக்டேஷன் செகண்ட் பார்ட்டில் 5th பாயிண்டில் இருக்குது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த லாஸ்ட் லைன் வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன். இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பர்சானிஃபிகேஷனை கம்பேர் பண்ணலாம். அலிட்டேஷன் வேர்ட். ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம எல்லாமே படிச்சிருந்தாலும் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்கும் படிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டேலி எக்ஸாமுக்கு எந்தெந்த கேட்டகரிலாம் படிக்கணும் அப்படின்றது எல்லாமே தொகுத்து ஒரே ஒரு லிங்க்கை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பண்ணி விட்றேன். அதில் இருக்கிறது உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும். ஸோ அதில் ஈஸியாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the கோட்டேலி எக்ஸாமினேஷன். தமிழ் கட்டாயம் நல்லா எழுதிடுவீங்க. ஸோ அதன் தொடர்ச்சி இங்கிலீஷும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.